அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே, பாய்மார்களே. இன்னைக்கு உங்களுக்கு புனித நாள், வெள்ளிக்கிழமை. தயவு செய்து தப்பாக நினச்சிக்கிறாங்க. என்னோட சொந்த அனுபவம். என்னோட கூட பிறந்தவளே சகோதரி ஒருத்தி காதல் திருமணம் தான். என் நண்பன் தாங்க மாறி இஸ்லாமிய மாறிட்டாங்க. அதனால எனக்கும் அதில் பங்கு இருக்கு. நானும் வந்து ஹதீஸு, புகாரி, கித்தாப்பெல்லாம் புக்கெல்லாம் வச்சிருப்பான், படிப்பேன். ரொம்ப நல்லவனாக தான் இருந்தேன். நல்லவன் தான், அதில் எதுவும் மாற்றம் இல்லை, குறை சொல்லலை. அவனை வந்து சந்தர்ப்ப சூழ்நிலை யார் மாற்றினாங்கன்னு தெரியல. உங்கள் இதில் வந்து ஒரு அருமையான வாசகங்கள் இருக்குது. யார்ட்டையும் வட்டி கடன் வாங்கக்கூடாது. அவன் தெளிவாக வந்து என்னையை மாட்டி விட்டுட்டு போயிட்டான். ஏன்னா டிரான்ஸ்போர்ட் தொழில் இன்றைக்கி இதே மதுரையில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி அந்தளவுக்கு அவன் பெரிய ஆளாக இருக்கிறதுக்கு நான் காரணம், அடிப்படை காரணம். என் கூட பிறந்தவன் எங்கள் அக்காவோ தங்கச்சோ யாரோ வச்சுப்போம். அவனுக்கு வாங்கி கொடுத்த பணம் இல்லை. அவங்க சொன்னது என்னென்னா, எங்கள் சமுதாயத்தில் எங்களோட முறையில் வந்து வட்டிக்கு யார்கிட்டையும் கை நீட்டி கடன் வாங்கக்கூடாது அப்படின்னது. நான் வந்து கையெழுத்து போட்டு ஜாமீன் வாங்கி கொடுத்தேன். இன்றைக்கி ஒரு 30 லட்ச ரூபா கடைக்காரனாக இருக்கேன். அவங்க காரில் போகிறாங்க. ஒரு விஷயம், நபிகள் நாயகம்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. உன்னோட எதிராளி நபிகள் நாயகிட்ட ஒருத்தர் வந்து சொன்னாராம், என்னோட கண்ணை வந்து எதிரி வந்து குத்திட்டாங்க. நபி நாயகம் சொன்னாராங்க, அந்த எதிரியும் வரட்டும், ஒருவேளை உனக்கு ஒரு கண்ணை குத்திருக்கலாம், நீ அவனை 2 கண்ணை குத்திருக்கா, அதனால் 2 பேருக்கும் தீர விசாரித்து முடிவு பண்ணுவாங்க. இப்போ வரைக்கும் அவன் வந்து ஒத்துக்கிற மாட்டான். வாங்கி கொடுத்தத இல்லைன்றான். நேரில் வந்து பேச பயப்படுறான், பேச தயங்குறான். அவனை ஒரு நிமிஷம் வந்து நமக்கு ஒன்றும் இல்லை, ஒரு நிமிஷம் ஆகாது, எதை வருமானம் செஞ்சுட்டு போகாது. இதை பயமுறுத்துறதுக்கு சொல்லாம, அம்மா உயிரோடு இருக்காங்க. அம்மாவை பொறுத்த வரைக்கும் மக மேலே ரொம்ப, எல்லா அம்மாக்களுக்குமே மக வந்து சுமங்கலியாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. மக நம்ம ரோட்லேயும் படுப்போம், 5 ரூபா கையேந்தி போவதே சாப்பிடுவோம், எல்லாம் செய்வோம். இன்றைக்கி கடவுள் வந்து இன்றைக்கி தொழுகைக்கு போயிருப்பாங்க. நல்ல புத்திமதிகளை கொடுக்கட்டும். இல்லாட்டினா அப்போ அல்லாஹ், நபிகள் நாயகம் எல்லாம், குரான், அவங்க வேத வசனங்கள்லாம் பொய்யா, மறுமைன்றது பொய்யா? நீங்களே சொல்லுங்கள். யாரோ ஒருத்தவங்க எனக்கு தான் சொல்லுங்கள்.